அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகையில் மக்கள் எல்லாம் தூங்குகிற போது அல்லாஹ் அடிவாரத்திலே இறங்கி வந்து இடத்திலே பிரார்த்திப்பவர்கள் உண்டா? நான் அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இடத்திலே கேட்பவர்கள் உண்டா? நான் தருகிறேன். இடத்திலே அழைப்பவர்கள் உண்டா? விடையளிக்கிறேன் என்று அல்லாஹ் கேட்கிற நேரத்தில் நபி அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டி வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக, யா அல்லாஹ், என் முகத்தை உன் பக்கமே திருப்பியிருக்கிறேன், உனக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன், உனக்கு அடிபணிந்திருக்கிறேன், நான் ஒரு முஸ்லிமாக நிற்கிறேன், இணை வைக்க மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹும்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக், நல்ல பண்பாடுகளுக்கு எனக்கு வழிகாட்டியா அல்லாஹ். அந்த நல்ல பண்பாடுகளை உன்னை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது யா அல்லாஹ். பாவமான மிக மோசமான அந்த பண்பாடுகளை விட்டு என் உள்ளத்தை பாதுகாத்தியா அல்லாஹ். அந்த உள்ளத்தை பாதுகாக்கிறவன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால், கண்ணியமிக்க சகோதரர்களே, நாம் நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவிற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதனை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் காலையிலும் மாலையிலும் உன்னை அழைத்து பிரார்த்தனை, அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்வதற்கு எனக்கு துஆவை கற்றுத்தார் யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்டபோது நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்கிறார்கள், இந்த துஆவை நீ காலையிலும் மாலையிலும் நீ படுக்க செல்கிற போதும் இந்த துஆவை ஓது என்றார்கள். அல்லாஹும்ம ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா மலிக குல்லி ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த் அஊது பிக்க மின் ஷர்ரி நஃப்ஸி வ ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், வானத்தையும் பூமியையும் படைத்த ரப்பே, ஆட்சி அதிகாரங்களுக்கு சொந்தமான ரப்பே, என்னுடைய உள்ளத்தை பாவத்தை விட்டு பாதுகாத்து விடு என்று உயர்ந்த சிறந்த சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானும் அந்த மதீனத்து மக்களுடைய ஈமானையும் ஒரு தராசிலே வைத்தால் அவருடைய தராசி கதிக்கக்கூடிய சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களில் முதன்மையானவரான அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கற்றுக் கொடுத்த துஆ, அஊது பிக்க மின் ஷர்ரி நஃப்ஸி, யா அல்லாஹ், என்ற உள்ளத்திலே உள்ள தீங்குகளை, அடுத்தவர் பற்றிய தப்பான எண்ணங்களை விட்டு என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்குமாறு சொல்கிறார்கள் என்றால், நாம் எந்த அளவிற்கு கேட்க வேண்டும்? நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தம் அடைந்து பக்குவப்பட்டு மற்றவர்களை பற்றிய நல்லெண்ணங்களோடு வாழ்கிற நற்பண்புகளை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் உருவாக்குவானாக.